சூப்பரான பட்டர் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? வித்தவுட் சீஸ். இப்போ நான் ஒரு பவுலில் வீட்டிலே எடுத்த ஹோம்மேட் பட்டர் தாங்க. நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். பொடியாக நறுக்கின பூண்டு, அது ஒரு 10 பல்லு பூண்டை நான் பொடிசாக நறுக்கி போட்டிருக்குறேங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பக்கமாக போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சால்ட் எல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. இது ஃபுல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நான் சீஸ் இல்லாமல் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து இது நல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இது அப்படியே ஒன்றோட ஒன்றா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சாண்ட்விச் மேக்கரை ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது எங்கள் அக்காவோடது. ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க, இப்படி இருக்குன்னு பாருன்ட்டு. ஸோ அதனால் அதை வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதில் கீ சேர்த்துட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் ப்ரெட்டை. வா, சூப்பராக நமக்கு டோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி டொமேட்டோ சாஸோடு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க் தாங்க இது. சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு ஈவினிங் டைமில். அவ்வளோதான். சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்ஸும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.